இன்னைக்கு ஒரு செம ஹாப்பியான நியூஸ் தான் பார்க்க போறோம். நம்ம தமிழ்நாட்டு மக்களோட வங்கி கணக்குல மாசம் மாசம் 2500 ரூபாய் வந்து போட போறாங்க. தமிழக அரசு தான் இந்த 2500 ரூபாய் அப்படின்றது கொடுக்க போறாங்க. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தாவேகா அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்தாச்சு. எலெக்ஷன் முடிஞ்ச நிலையில இந்த மே மாசத்துக்கான 1000 ரூபாய் உரிமை தொகை வருமா வராதா அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. அதுக்கான பக்காவான அப்டேட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதையும் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. கூடுதலாக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இப்ப கெத்தா சிஎம்மா பதவி பிரமாணம் ஏத்துட்டாரு. முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்துட்டாரு. இனிமே இந்த 2000 அல்லது 2500 ரூபாய் உரிமை தொகையை வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு தமிழக அரசு சைட்ல இருந்து தெளிவான வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் புதுசா சொல்லியிருக்க வழிமுறைகள் என்ன, அதை ஃபாலோ பண்ணி எப்படி வாங்குறது, தகுதியானவங்களோட பட்டியல் என்னன்னு தெளிவா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த அமௌண்ட் டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்ல ஏறுமா இல்ல ரேஷன் கடையில கையில ரொக்கமா கொடுப்பாங்களா அப்படிங்கிற டவுட்டையும் கிளியர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் எல்லா தகவலுமே உங்களுக்கு முழுசா புரியும். இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில அவங்க தேர்தல் வாக்குறுதிப்படி மாசம் 15ஆம் தேதி குடும்ப தலைவிகளோட பேங்க் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா போன ஏப்ரல் மாசத்தோட எலெக்ஷன் வந்த காரணத்தினால அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ மே மாசம் விஜய் அவர்கள் சிஎம்மா பதவி ஏத்துட்டாங்க. தாவேகா தேர்தல் வாக்குறுதியா ஆட்சிக்கு வந்த உடனே குடும்ப தலைவிகளுக்கு 2500 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மா இருந்த வரைக்கும் தான் அந்த 1000 ரூபாய் ஸ்கீம் இருந்துச்சு. இப்போ ஆட்சி மாறிடுச்சு. அதனால பழையபடி நீங்க ஆல்ரெடி கொடுத்திருந்த பேங்க் அக்கௌண்ட்லயே ஆட்டோமேட்டிக்கா இந்த புது அமௌண்ட் கிரெடிட் ஆகுமான்னு கேட்டா அதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி தான். ஆட்சிக்கு வந்த உடனே இந்த 2500 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மே மாசத்திற்கான உரிமை தொகை 1000 ரூபாய் வருமா வராதா அப்படின்னு மக்கள் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில இருக்கிற வரைக்கும் தான் 1000 ரூபாய் திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். இப்போ ஜோசப் விஜய் அவர்கள் தான் சிஎம்மா இருக்காங்க. அதனால அந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து செல்லுபடியாகாது. இனிமே குடும்ப தலைவிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 2500 ரூபாய் கொடுக்கப்படும். அதற்கான வழிமுறைகள் பணிகள் எல்லாமே கூடிய விரைவில் தொடங்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி மாதம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் இனிமேல் அதே வங்கி கணக்குல 2500 ரூபாய் கொடுக்கப்படுமான்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி தான். இதுக்குன்னு புதுசா நம்ம முதல்வர் ஜோசப் விஜய் படமும் தமிழக அரசு லோகோவும் போட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கவர்மெண்ட் சீக்கிரமே கொடுக்க போறாங்க. அந்த ஃபார்ம்ல நீங்க உங்க விவரங்களை பூர்த்தி செய்யணும். உங்க பேரு, கணவர் பேரு, குடும்ப தலைவியோட ஃபோட்டோ, ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மற்றும் ஐஎஃப்எஸ்சி கோட், ரேஷன் கார்டு நம்பர், கரண்ட் பில் நம்பர் அண்ட் வீட்டு வரி நம்பர், உங்கள் அட்ரஸ், இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸை ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணி கொடுத்தாதான் நீங்கள் புதுசாக கொடுக்குற பேங்க் அக்கௌண்ட்டில் மாதம் அமௌண்ட் டெபாசிட் ஆகும். நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருக்குது. பொங்கல் தீபாவளிக்கு தான் ரேஷன் கடையில் ரொக்க பணமாக கொடுப்பாங்க. இந்த உரிமை தொகை கரெக்டாக தகுதியானவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக டைரக்டா நீங்க கொடுக்குற கவர்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல தான் மாசம் விழும். அதனால மக்கள் குழப்பிக்கவே வேணாம். நீங்க புதுசா அப்ளை பண்ணணும். ஆனா அந்த ஃபார்ம் இன்னும் தமிழக அரசு தரப்புல இருந்து ரிலீஸ் ஆகல. கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சியில கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற பேர்ல கொடுத்தாங்க. இப்போ தாவேகா அரசு பெண்களின் நலன் கருதி உரிமை தொகை அப்படிங்கிற பேர்ல 2000
2500 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்க போறாங்க. இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 21 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உள்ள எல்லா பெண்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களோட மனைவிகளுக்கு மட்டும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு இது கிடைக்காது. முதியோர் பென்ஷன் வாங்குற 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கும் இதில் இடம் கிடையாது. இந்த 2500 ரூபாய் கிடைக்காது. மற்றபடி தமிழ்நாட்டில் இலவசமாக அரிசி வாங்குற 2 கோடிக்கும் மேலான ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இது கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக NPHH, PHH, AY ரேஷன் கார்டுகளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் தரப்போறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஆல்ரெடி 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. இது சாத்தியமா அப்படின்னு விஜய் அவர்கள் இதை நிறைவேற்றுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் ஊருக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அது சம்பந்தமா ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் வந்திருக்கு. திமுக ஆட்சியில் 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கின இந்த திட்டத்தில் சுமார் 1.31 கோடி பெண்கள் பயனடைஞ்சாங்க. குடும்ப செலவு, மருத்துவத்துக்கு இந்த 1000 ரூபாய் பெரிய உதவியா இருந்துச்சு. இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தாவேகா அரசு அமைஞ்சிருக்கிற சூழ்நிலையில மே 15ஆம் தேதி இந்த உரிமை தொகை வழங்குறதுல சிக்கல் உருவாகி இருக்கு அப்படின்னு தலைமை செயலக வட்டாரங்கள் சொல்றாங்க. புதுசா கேபினட் செட் ஆகி நிதித்துறை அதிகாரிகளோட அப்ரூவல் கிடைச்சு ஃபண்ட் ரிலீஸ் ஆகணும். அதனால தற்காலிகமா நிதி ஒதுக்கீடு பண்றதுல கொஞ்சம் தாமதம் ஆகலாம். விஜய் அவர்களே பதவியேற்கும் போது கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதனால இந்த மே மாசத்திலேயே உடனே இந்த 2500 ரூபாய் வருமா இல்லை ஸ்டாலின் கொடுத்த 1000 வருமா அப்படிங்கிற சந்தேகத்தில் தான் இருக்கு. கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு தேவையான முக்கிய ஆவணங்கள் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அட்டை தேவைப்படும். அடுத்ததா ஸ்மார்ட் கார்டு வேணும், அதாவது ரேஷன் கார்டு இருக்கணும். அடுத்ததா பேங்க் பாஸ்புக், IFSC கோட் மற்றும் உங்கள் பேர் தெளிவாக தெரிகிற மாதிரி முதல் பக்க ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர். மாதம் மாதம் பேங்க்ல காசு ஏறினதும் மெசேஜ் வர்றதுக்கு OTP வெரிஃபிகேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் ஆதாரோட இணைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்ததா கரண்ட் பில் ரசீது, கடந்த 2 அல்லது 3 மாசத்துக்கான பில் எடுத்து வச்சுக்கோங்க. சொத்து வரி அல்லது குடிநீர் வரி ரசீது வச்சுக்கோங்க. சொந்த வீடா இருந்தா இதை ID ப்ரூஃபா கொடுக்கலாம். அடுத்ததா வருமான சான்றிதழ் தேவைப்பட்டால் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை வருமான சான்றிதழ் தேவைப்படும். ஸோ எதுக்கும் ரெடியா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. திமுக ஆட்சியில கேட்ட அதே ஆவணங்கள் தான் இப்போ தாவேகா அரசும் கேட்பாங்க. ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்ல குறைக்கவும் வாய்ப்பு இருக்கு. விஜய் அவர்கள் அரசு ஊழியர்களுக்கும் 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கும் மட்டும் தானே வேணான்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2 கோடி பேருக்கு ஈஸியா கிடைச்சிரும். இந்த 2500 ரூபாய் உரிமை தொகை ஸ்கீம் பத்தி இன்னும் டீட்டெயிலா கிளியரா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த ஸ்கீம் இருக்கிறதே தெரியல, அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. மகளிர் உரிமை தொகை குறிப்பாக கிராமப்புறம் மற்றும் நடுத்தர குடும்ப பெண்களுக்கு இந்த திட்டம் முக்கிய ஆதரவாக இருந்துச்சு. ஆனா தற்போது பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால மே மாத உரிமை தொகை குறித்து சந்தேகம் எழுந்துள்ளது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதி நிலைமை கருத்தில் கொண்டு அவர்கள் இதுக்கு ஃபண்ட் விடுவிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இனிமே தான் இதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா வெளியாகும். இதற்கான ஃபண்ட் எல்லாமே மத்திய அரசிடமிருந்து வாங்கி நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஃபண்ட் வரதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியும். இருந்தாலும் கூட விஜய் அவர்கள் பெண்களுக்காக வழங்கக்கூடிய உரிமை தொகை 1000 இருந்து 2500 உயர்த்தப்படும் அப்படின்னு முக்கிய வாக்குறுதியா கொடுத்திருந்தாங்க.
ஸோ பெண்களுடைய வாக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அதிகமாக இடம் பெற்றிருந்துச்சு. ஏன்னா திமுக அரசும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்காக மாதம் 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓட்டுகள் அதிகமாக, பெண்களுடைய ஓட்டுகள் அதிகமாக வந்து வாங்கினாங்க. ஸோ அதே மாதிரி தான் தாவேகா அரசும் 2500 ரூபாயாக உரிமை தொகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டாயமாக வந்து சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக குடும்ப செலவுகள் அதிகரித்துள்ள இந்த நிலையில கூடுதல் தொகை வழங்கப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பலரிடமும் உருவாச்சு. அரசியல் மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே பெண்களின் முக்கிய எதிர்பார்ப்பாக உள்ளது. ஸோ அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம், என்ன மாற்றம் ஏற்பட்டாலும் பிரச்சனை இல்லை, மகளிர்களுக்கு மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய உரிமை தொகை வந்து அதையாவது முக்கியமாக கொடுங்க அப்படின்னு பெண்கள் எதிர்பார்ப்பாக காத்துட்ருக்காங்க. குறிப்பாக நிறைய பேர் மாதந்தோறும் வழங்கக்கூடிய இந்த தொகையை நம்பி தான் நிறைய குடும்பங்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதனாலேயே புதிய அரசு விரைவாக தெளிவான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கையும் எழுந்து வருகிறது. தமிழகத்தில் நிறைய குடும்பங்கள் வறுமை கோட்டிற்கு கீழேயும் நடுத்தர மக்களாகவும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே மாதந்தோறும் கிடைக்கக்கூடிய இந்த 1000 ரூபாயை நம்பி இருந்தாங்க. நிறைய குடும்பங்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால புதுசாக வந்திருக்க தமிழக அரசானது விரைவில் இந்த 2500 ரூபாய் வழங்குறதுக்கு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க. அண்ட் இனிமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த உரிமை தொகை 2500 ரூபாய் எந்த தேதியில் கரெக்டாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, டெபாசிட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றின தகவல் வந்து கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த தேதி அப்படின்றத நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க.